ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு லைஃப் ஹேக்ஸ் வித் சுகன்யா யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாதாம் பால் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி பாதாம் பால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு பாதாம் எடுத்து 5 ஹவர்ஸ் கிட்ட ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஊறினதுக்கப்புறம் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். தென் பாலை காய்ச்சி கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அரைக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தென் நான் 1/2 லிட்டர் க்ரீமி மில்க் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ 1/2 லிட்டர் மில்க்கை நல்லா சிம்மில் வச்சு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா திக்காக காய்ச்சிட்டு அந்த 1/2 லிட்டர் மில்க் பாதி ஆகிற வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன். தென் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பாதாம் விழுது, ஸோ அதை எடுத்து நான் காய்ச்சின பாலில் சேர்த்து நல்லா திருப்பியும் நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது நல்லா திக் கன்சிஸ்டன்ஸ் வரைக்கும் காய்ச்சிட்டு தென் கலருக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துருக்கேன். தென் மஞ்சள் சேர்த்து நல்லா காய்ச்சிருக்கேன். ஒரு நல்ல திக் கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் அதை கூல் பண்ணிவிட்டேன். ஸோ குடிக்கிற பதத்துக்கு நல்லா கூல் பண்ணி வச்சுருக்கேன். தென் நான் அதை ஒரு கிளாஸில் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு 2½ டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தென் நான் பாதாம் 1-2 இடித்து வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஆட் பண்ணும்போது நமக்கு குடிக்கும்போது நமக்கு வாயில் தேன்படும். ஸோ அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இடித்த பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட பாதாம் மில்க் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பாதாம் மில்க் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.